ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 50 சீட்டு கூட்டணி ஆட்சி அதில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. இதில் எடப்பாடி பேரை சொல்லலை, அவரை கூப்பிடவும் இல்லை. பட் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷன் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு எடப்பாடி ஒரு தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை சொல்லப்படலை. பட் தேமுதிக தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேவைக்கு விஜயோட கட்சி பக்கம் போகிறதுக்கான மூவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடியாருமே அதிமுக டிவிக்கே கூட கூட்டணி அமையணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அமித்ஷாஜி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்குதுங்க. பட்டு இதெல்லாம் கூட்டணிக்கான தொடக்கமே தவிர எலெக்ஷனுக்கு இன்னும் நிறையா நாள் இருக்குது. ஸோ நிறையா மாற்றங்கள் உருவாகும், எது வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொடர்ச்சியாக இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் தேர்தல் முடிகிற வரைக்கும். அதாவது 2026 மே மாதம் தேர்தல் இல்லைங்களா, அது வரைக்கும் பல காட்சிகள், பல நிகழ்வுகள் எல்லாமே அரசியலில் நடக்கும். எந்த நிமிடமும் எது வேணாலும் மாறலாம். ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய மேலான சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து இதுமான அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள், அவேர்னஸ் வீடியோக்கள், இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.